வணக்கம் 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 தம்பி. இவர்தான் அந்த சுமார் யூடியூபர். இது சும்மா பேச்சு யூடியூபர். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? நம்ம பிக் பாஸ் பாலா பத்தி சாரி எனக்கு தெரியாது. அவர் வந்துட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு. ஃபயர் படம் தானே, அதை பத்தி சொல்லுங்க. கிட்டவா, இது ஃபயர் படம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்த வா வரலாம் வா படம். வெளி உலக அறிவே இல்லாம இருந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல வா வரலாம் வா அப்படிங்கிற இந்த படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். அதிகமா எதுவும் பேச வேணாம், வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு இன்டர்வியூ. சார் வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்ற டேக்லைன் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தம்பி, நான் பொலிட்டீஷியன் இல்லைப்பா. சார் அப்போ நீங்கள் யாரு? அதெல்லாம் தெரியாம உட்காருங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுப்பா, கிரைம் பற்றி எழுதுற ஜேர்னலிஸ்ட்டு. இது வரைக்கும் பல கிரைம் செய்திகளை இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கீங்க. அவர் பேசுறத கொஞ்சம் பாருங்களேன், எப்படி பேசுறாருன்னு. அதாவது நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் இருக்காரு, எதுக்குறாருன்னு நமக்கே தெரியல. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வெளியுலகத்துக்கே தெரியாத கிரைம்ன்றதை விட போலீஸ்க்கே டஃப் கொடுத்த கிரைம் ஒன்று இருக்கு. தோட்டா ராஜேந்திரன் ஒருத்தன்பா. அவன் இந்த மாதிரி கொலை கற்பழிப்பு இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறான். இருந்தாலும் போலீஸ்லாம் அவனை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. தோட்டா ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தனை பத்தி இவர் இப்ப கதை சொல்ல போறாரு. கதை கேட்க ரெடியாடா? தோட்டா ராஜேந்திரன் கோயிலை தாண்டி இப்படி போயிட்டு இருக்கிறப்ப கோயில்ல ஒரே கூட்டமா இருந்திருக்கு. இறங்கி போய் என்ன விசாரிச்சுட்டு வா. அவன் இறங்கி போயிட்டு அன்னே ஒரு பணக்கார குழந்தைக்கு பிறந்த நாளாம். உடனே நம்ம தோட்டா இறங்கி ஒரு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு போய் லைன்ல நின்று 100 ரூபா வாங்கிட்டு வராப்ல. அதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டு குழந்தைய தூக்குறாங்க. பைத்தியங்க. குழந்தைய கொடுக்கணும்னா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. காசு கொடு, காசு 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 கொடு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இவங்களும் பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா இவங்க கூட போலீஸை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால தோட்டா ராஜேந்திரன் அவங்கள போட்டு தள்ளிவிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தோட்டா ராஜேந்திரன் எப்படி இருப்பானே தெரியாதுன்னு சொன்னாரு. ஆனா அவன் பண்ண ஆல் கிரைம்ஸே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காப்ல. இப்போ நம்ம ஹீரோவோட இன்ட்ரோவை பார்ப்போம். ஒரே வாரம் உள்ள இருந்துட்டு வர உனக்கே இவ்வளவு அலப்புறன்னா, பல வருஷமா ஜெயில இருந்தவனுங்க வரானுங்க. அவனுங்க என்ன பண்ண போறானுங்க நினைச்சேன், சிரிச்சேன். காலையில ரிலீஸ் ஆன இவனுங்க அன்னைக்கு ஃபுல்லா எங்க சுத்தினானுங்கன்னு தெரியல. நைட்டு ரெக்கார்ட் டான்ஸ் இடத்து கரெக்டா வந்துட்டானுங்க. முன்ன பின்ன பொண்ணைய பார்த்தது இல்லையா? இல்லையே. அங்க வந்து இவனுங்க பாப்பா வா டான்ஸ் ஆடலாம். ஓகே வரேன் டான்ஸ் ஆடலாம். டைட்டில் சாங்க போடுறாங்க. ஏன்டா அந்த டைட்டிலே ஒரு சாங்லேருந்து எடுத்தது தான், இதுக்கு ஒரு டைட்டில் சாங்க முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதே ட்ரெஸ்ஸோட போயிட்டு வேலை கேட்குறாங்க. நீங்கள் 2 பேரும் எங்கேருந்து வரீங்க? ஜெயிலேருந்து வரோம். வேலை கிடையாது போ. யாரும் வேலை தர மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப பெட்ரோல் பங்கில் 1 கோடி கொள்ளை, போலீஸ் தேடுகிறது. உடனே இவனுங்க பூந்து பெட்ரோல் பங்க்கு போறானுங்க. கொள்ளை அடிச்சவங்கிட்ட இருந்து காசை கொள்ளை அடிக்கிறதுக்கு. அடே இது எப்படா சாத்தியம்? கொள்ளை அடிச்சிருந்தா அடுத்த நாள் காலையில் தான்டா பேப்பர்லேயே வரும். அங்கே போய் பார்த்தா கொள்ளை அடிச்சவனும் என்ன கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்கிறான். கொள்ளை அடிச்சது ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரிஞ்சு அதை பேப்பரில் பிரிண்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டானுங்க. அதுவும் என்னன்னு, போலீஸ் தேடுகிறதுன்னு. ஆனால் கொள்ளைக்காரன் இன்னும் பெட்ரோல் பங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு தான் இருக்கிறான். அப்போ போலீஸ் எங்கடா போய் தேடுறீங்க? அங்க போய் பார்த்தோமா நம்ம தோட்டா குட்டி தான் அங்க கொள்ளடிச்சிட்டு இருக்கிறது. அங்க போயிட்டு நம்ம ஹீரோ, பாஸ் நீங்க கொள்ளையடிக்கவா வந்தீங்க? பின்ன பொங்கலுக்கு வெள்ளையடிக்கவா வந்தேன். அட விளையாடாதீங்க பாஸ், நானும் கொள்ளையடிக்க தான் வந்தேன். ஆளுக்கு 50-50 ஓகேவா? யாருடா நீ இவ்வளோ இருக்கிற? அப்புறம் நம்ம தோட்டாவும் நம்ம கூட ஒரு மினி பட்ஜெட் யோகி பாபு வந்தாப்லயே அவர் எங்கன்னே யோசிக்கல. இவர் பாட்டுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டோட வண்டி ஏறி கிளம்பிட்டாரு. நம்ம ஹீரோ அங்க லிஃப்ட் கேட்டு வந்துட்டாரு. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன லூசு பயலா? உன்னைய தாண்டா கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆனா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேடியா இருக்காங்க. நம்ம ஹீரோ எதுக்காக ஜெயிலுக்கு போனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவரும் கிங்ஸ்லியும் சின்ன பிள்ளாடுவா இருக்கிறப்ப கொய்யாக்கா கேட்டிருக்கானுங்க. கடைக்காரன் காசு கொடுத்தா தான் கொய்யாக்கா கொடுப்பேன்னுங்கிறான். காசு கொடுத்தா தான் கொய்யாக்கா கொடுப்பியான்னு குத்தி போட்டிருக்காப்ல. ஏன்னா நீங்க தான் சப்பையா இருக்கீங்கன்னு நினைச்சேன். பிளாஷ்பேக் உங்களை விட சப்பையா இருக்கடா. போயிட்டு பஸ் லாரின்னு எதையாவது கடத்தினுவா, காசு தரம் போ. அவனுங்க கிட்ட கன்னையும் கொடுத்து செலவுக்கு காசையும் கொடுத்து
போய் லாரி பஸ் திருடிட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க. அட இவனுங்க இந்த காசை தூக்கிட்டே ஓடி இருக்கலாமே, வேற எங்கேயாவது போய் பொழப்பு பார்த்துருக்கலாம். இவங்களும் போய் பஸ்ஸை கடத்துறேன்னு போறாங்க. டிரைவரும் கண்டக்டரும் ஒன்னா டாய்லெட்டுக்குள்ள போறாங்க. அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு பஸ்ஸை கடத்துறது மட்டும் இல்லாம பஸ்ஸோட சேர்த்து 40 குழந்தைங்களை கடத்திருக்கானுங்க. இதுக்கு நடுவுல போலீஸ் வேற பஸ்ஸை மறைக்கிறாங்க. இங்க பாரு 2 கடத்தல்காரங்க வால்வோ பஸ்ல போயிட்டு இருக்காங்க, அவங்கள பிடிச்சு வை. மரண அடி கொடுத்து மடக்கி பிடிப்பையா. கடத்தல் பொருள் ஜாத்தாகேன்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆத்தாகே, அதான் டவுட்டா உன்னை பார்த்தாகே. அந்த காட்டு பங்களா போறீங்களா? ஆமா சார், அந்த காட்டு பங்களாக்கு தான் போறோம். எங்கேயா அந்த வால்வோ பஸ்? சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வால்வோ பஸ்ல எந்த கடத்தல் பொருளும் இல்ல சார். ஏய் அவன் கடத்ததே அந்த வால்வோ பஸ் தான்யா. கடத்திட்டு வந்த குழந்தைங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு, வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? மை ஃபாதர் நேம் இஸ் ஜேம்ஸ். வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? ஜேம்ஸ். எல்லாரும் உங்க ஃபாதர் நேம் சொல்லுங்க. ஆமா ஜேம்ஸ் என்ன வேலை செய்யறாரு? அவர் எங்க வேலை செய்யறாரு? சும்மா தான் இருக்கிறாரு. போய் தானே சொல்ற. அதாவது ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் இருந்துகிட்டு இவங்களோட ஃபாதர் இல்ல, சர்ச்சி ஃபாதர். அவர் போய் சொல்ற ஃபாதரா, இவர் உண்மை பேசுற ஃபாதர். இவங்க எல்லாருமே அனாதை குழந்தைங்க. அனாதை குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு டூர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு பிளானை போடுறாங்க. அட காசு இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும், நம்ம சம்பாரிச்சிக்கலாம்ப்பா. ஆனா இந்த மாதிரி பொண்ணுங்க போனா கிடைக்குமா? அந்த பிள்ளைங்களை நம்ம லவ் பண்ண போறோம். அப்புறம் நம்ம ஹீரோ சிங்கம்புலி கிட்ட போயிட்டு, அண்ணே இந்த போன்ல புரிஞ்சு போச்சு, விட்டு படம் தாண்டா கேட்குற, வச்சு தரேன்டா. உடனே அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஜோப்போட ஹீரோயினோட டான்ஸ் ஆட போயிட்டாப்ல. அட இந்த படத்துல தான் இவங்க இல்லவே இல்லையே. எப்படின்னா இவங்கள வச்சு பாட்டு முதல்ல எடுத்திருப்பாங்க, அப்புறம் நடிக்க மாட்டேன்னு போயிருப்பாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு யாரையாவது அடையாளம் காட்டணும் அப்படின்னா ஃபோட்டோ காட்டுவாங்க. இவங்களாம் தான்ப்பா இந்த கிரிமினல்ஸு, இதில் யாராவதா அப்படின்னு பாருன்னு ஃபோட்டோவை தான் எடுத்து காட்டுவாங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்கிற போலீஸு பெரிய போலீஸ், ஆளுங்களையே நேராக வர சொல்லிடுவாரு, அவங்க வாயாலே இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாரு. ஒவ்வொருத்த பேரா சொல்லு. ரெட்டு சங்கர் சார், சால்ட் முரளி, சென்ட்ரல் பாலு, ரெட்ட கொல்ல பாலு. ஐயோ நம்ம தோட்டாவோட அல்லக்கை, அதான் நம்ம லோ பட்ஜெட் யோகி பாபு இருக்காப்லையே, அவர் இறங்கி போய் போலீஸ்கிட்ட என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவனும் என்ன நடந்துச்சோ அதை ஃபுல்லாக ஒப்பிக்கிறான். 2 பணக்கார வீட்டு பொண்ணுங்கப்பா, அவங்க வால்வோ பஸ்ஸில் டூர் வந்திருக்காங்க, அவங்கள 2 பேர் கடத்திட்டாங்க. இவனை யார் சார் போலீஸ் வேலைக்கு செத்தா? இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு கூட இவனுக்கு தெரியல. இந்த பக்கம் இவனுங்க அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம தோட்டா என்ன பண்றாரு, விதவிதமா கெட்டப் எல்லாம் போட்டு நம்ம போலீஸ் முன்னாடியே வலம் போயிட்டு இருக்காரு. சாமி இப்பதான் எங்க ஆளுங்கள்ல ஒருத்தனை பார்த்தேன், அவன் எங்க ஆளுங்கள்ல சாமி, அவன் கையில வேற மாதிரி துப்பாக்கி இருக்குது. இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க, இந்த தோட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு வால்வோ பஸ்ஸை தூக்கிக்கிட்டு அந்த ஊருக்குள்ள வலம் வரானுங்க. சார் நம்மள அந்த கார் ஃபாலோ பண்ணுது சார். ஏமா எதுக்குமா நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? சார் இந்த வண்டி ஃபாலோ பண்ண சொல்லி 10,000 பணம் கொடுத்தாங்க சார். அடச்சே மறுபடியும் மிஸ் ஆயிட்டான் தோட்டா. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். இவனுங்க நம்ம கிட்ட இவ்வளவு அட்டூழியம் பண்றானுங்களே, இவனுங்க சொத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடலான்னு நம்ம சிங்கம் புலியும் அந்த ஆண்டியும் பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க சாப்பிட்ற கீரையில விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. இப்ப ஹீரோவுக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் தான் அந்த கீரையை வச்சிருக்காங்க. வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு லபலபலபலபலம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கொண்டு போய் பூட்டிட்டு வந்துடுறாரு. இவங்களை கொண்டு போய் பூட்டிட்டு வந்த வேட்டி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்றாங்க. அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற தட்டை எடுத்துக்கிட்டு போய் அங்க உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இவங்க அப்படியே எந்திரிச்சு வந்து நம்ம கிங்ஸ்லி உட்காந்து சாப்பிட்ட தட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எல்லாம் பார்க்கறத கடைஞ்சிட்டு அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாறையில போறதுக்கு. அதுக்கப்புறம் போய் எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் வரான். அங்கிள் ஏன் அங்கிள் வாந்தி எடுக்கிறீங்க, உடம்பு சரியில்லையா? அது ஒன்றும் இல்லைப்பா, ஆயா இன்னைக்கு சூப்பராக சமைச்சிருந்துச்சா, நான் நிறைய சாப்பிட்டேன், அதனால தான். இதுக்குத்தான் காஞ்ச மாடு கம்புல மேயிற மாதிரி மேயாதன்னு சொன்னா கேட்குறியா? வாடி நாம் போய் விளையாடலாம். ஆயா தான் விஷ வச்சுச்சு, அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு ஆயா எனக்கு சாப்பாடுல விஷ வச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா குழந்தைங்க ஆயா நம்மளுக்கும் சாப்பாடுல விஷ வச்சுருவாங்கன்னு நினைச்சு பயப்படும். தம்பி நான் திருந்திட்டேன் தம்பி, நீங்க ரொம்ப நல்லவர் தான். நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் பண்றாப்ல. என்ன ஃபிளாஷ்பேக்கா? ஏன் அதை குப்பரை பார்த்து சொல்லக்கூடாதா? நம்ம ஹீரோவோட அப்பா வேலை செஞ்சிட்டு இருந்த ஃபேக்டரியில வேலை நிறுத்தம் பண்ணிட்டாங்க. அதனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாங்க கொள்ளையடிச்சு பிழைக்க போறோம்னு கிளம்பிட்டாங்க. ஆனா ஹீரோவோட அப்பா நான் வேலை செஞ்சுதான் சாப்பிடுன்னு மறுவதையா இருந்தாரு. ரொம்ப வறுமையில பையன் பசியோட கிடக்குறானே, இந்தாங்க என்னோட தாலியை வித்து காசு வாங்கிட்டு வாங்க. இந்த கொள்ளையடிக்கிறேன்னு போனானுங்கள சில பேர், அவனுங்க தான் போயிட்டு இந்த சேட்டு கடையில கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. நம்ம ஹீரோவோட அப்பா போயிட்டு தாலியை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டாரு. அங்க வந்து பார்த்த சேட்டோட சொந்தக்காரன் ஒருத்தன், டேய் இப்படி திருடி பிழைக்கிறியே, உனக்குலாம் வெக்கமா இல்லையாடான்னு வந்து நம்ம ஹீரோட அப்பாவை திட்டிட்டு போறான். அந்த வருத்தத்துல அவங்க அப்பா செத்து போயிடுறாரு. அப்பா இறந்த வருத்தத்துல அம்மா இறந்து போயிட்டாங்க. டேய் சைசா,
டேய் என்னடா படுத்துட்டானுங்க? கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோவுக்கும் தோட்டாவுக்கும் ஃபைட்டு நடக்குது. ஆமாம், இவர் பெரிய சல்மான் கானு, சட்டையை கழட்டாமல் சண்டை போட மாட்டாரு. அப்புறம் கடைசியாக போலீஸ் எல்லாம் வந்து, தம்பி நீ பஸ்ஸை கடத்துன ஒரே நாளில் நீ தான் கடத்துறன்னு கண்டுபிடிச்சிட்டம்பா. அப்புறம் ஏன்டா ரவுடிங் எல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த மடையா? இது எல்லாமே இந்த போலீஸ்காரங்க போட்ட பிளான் தானோ. அப்புறம் ஹீரோயினுக்கு பை பை சொல்லிட்டு ஹீரோ ஜெயிலுக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு பஸ் ஓட்டி பொழைச்சிட்டு இருக்காங்களாம். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துடுறாங்க. அவ்வளோதான் படம். என்னடா தேடுற? இல்ல ஸ்டார்டிங்ல ஒருத்தன் இன்டர்வியூ கொடுத்தானே, அவனை கிளைமேக்ஸ் வரைக்குமே காணாமே பாஸ். பாருங்க கட்டில கட்டில இருந்து வச்சிருக்கீங்க பாருங்க. சரி, இத்துடன் இந்த தொகுப்பை முடித்துக் கொள்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். வரட்டா. நீங்கள் இன்னுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி சரி.